Sir, may I come in? Yes. இது பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். என்னது இது புதுசா இருக்கு? Thank you. என்ன சக்தி இப்படி அரங்கவரம் ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவங்க என்னோட ஸ்டாஃப். அவங்க எம்ஏ படிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க அவங்களோட வெளி தோற்றத்தை தான் பாக்குறீங்க. நான் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பாக்குறேன். அரசாங்கம் இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குதோ இல்லையோ, நான் இவங்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கேன். ஓகே, யூ கேன் கோ. Thank you, sir. சாரிப்பா. என்ன ஃபைல பஞ்சாங்க பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சார் சந்தோஷ் சார், மணி 5 ஆச்சு. ஆஹா, சாலினி வெயிட் பண்ணுவான். மேஸ்திரி நான் கிளம்புறேன். அட போனை மறந்துட்டு போறாரு பாரு. சார் சார் சந்தோஷ் சார். என்ன மேஸ்திரி? என்ன செல்ல விட்டு போட்டு போறீங்க? தேங்க்ஸ் மேஸ்திரி. ஓகே சார். அம்மனிக்கு ஒரு வேலைன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிடுவாரே. சந்தோஷ், சைட்டுக்கு 2 லோடு சிமெண்ட் வந்திருக்கு. என்னன்னு மேஸ்திரிட்ட கேட்டுக்க. சரி மாமா. ஷாலினி, மறக்காம எல்லாத்தையும் வாங்கிக்கமா. சரிங்கப்பா. சரி, பர்ச்சேஸ் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பார்த்து கூட்டு வா சந்தோஷ். சரி மாமா. ஓகே, நான் வரட்டுமா? சரிங்கப்பா. பை. சரி, நீங்க கிளம்புங்க. என்ன மேடம், உங்க அண்ணன் வரலையா? அது அவங்க அண்ணன் இல்ல, அப்பா. அப்படியா? 2 பேரும் பார்க்கறதுக்கு அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. வா போலாம். ஓகே. வேற என்ன? ஓகே. சாலினி, என்னது இது? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அங்க வை. வெயினா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லு. ஐயோ சந்தோஷ், நான் சொல்றேன்ல. சரி, நீ சொல்ல மாட்ட. நான் சேல்ஸ் கேல கேட்டுக்கறேன். அச்சச்சோ. ஹலோ சந்தோஷ், இது என்னங்க? உங்களதாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்க கிட்ட கேளுங்க. சாலினி, இது எதுக்குன்னு சொல்லு. இது லேடிஸ் ஐட்டம். அங்க வைன்னு சொன்னா கேட்க மாட்டியா? லேடிஸ் ஐட்டானா என்னன்னு சொல்லக்கூடாதா? என்ன ஷாலினி, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷ் வளர்ந்திருக்கானே தவிர அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாட்டி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சேல்ஸ் கேர்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க பாட்டி. கிராமத்துல வளர்ந்தவன், அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான் ஒன்னொன்னுத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். போங்க பாட்டி. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட நடந்தது. சேல்ஸ் கேர்ள் அவன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு அப்பாவை பார்த்து என்கிட்ட உன் அண்ணனான்னு கேக்குறான். ஆமாம்மா, அவனுக்கு 20 வயசா இருக்கும் போதே கல்யாணத்தை பண்ணிட்டோம். அடுத்த வருஷமே நீ பிறந்துட்ட. உங்க அப்பா வயசுல இருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? அதான் பாக்க அப்படி இருக்கா. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம பாலை குடிச்சிட்டு படி. நீங்க சொல்லுங்க பாட்டி. உங்க தாத்தா கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதான் சின்ன வயசுலயே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டோம். சரிம்மா, நானும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கிறத உங்க அம்மா பார்த்தா திட்டுவா, நீ படி. அப்புறம் பாட்டி, இத்தனை நாளா எனக்கு போட்டியா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன்ல, நாளைக்கு காவியான்னு ஒருத்தி வரா. யாரு வந்தா என்ன கண்ணு, நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. படி.